இது கிளைப்படா தான். கிளைப்படா லித்துவானியாவில் இங்கே இருக்கிறது ரொம்ப லோ காஸ்ட். இங்கே இருக்கிறதுக்கு காசு கம்மி தான். இது வந்து வாடகைலாம் ரொம்ப கம்மி தான் இந்த ஏரியாவில். கிளைப்பேடா இங்கே ஃபாரின் வரவங்க இந்த ஏரியாவை ட்ரை பண்ணுங்கள். கிளைப்பேடா வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். செலவுக்கு ரூமு, க்ரோசரிஸ் எல்லாமே. அண்ட் இப்போ ஸ்னோ சீசன். ஸ்னோ நல்லா கொட்டிருக்கு. நைட்டில் மட்டும் தான் கொட்டுது, பகலில் இல்லை. நைட்டில் மட்டும் கொட்டுது நல்லா. எப்படி வாங்க ஒரு நல்லா கொட்டியிருக்கு. எங்கே பார்த்தாலும் பனி பனி பனி. சூப்பர். நடந்து நடந்து நடக்கிற வழி மட்டும் கிளியராக இருக்குது. ஆளுங்க நடந்துட்டு இருக்கிறதுனால நடக்காத ஏரியாலாம் அப்படியே இருக்குது. மரத்துலலாம் இலை இருக்காது, ஒன்றும் இருக்காது. இன்னும் 3 மாதம் ஆகும் இலை முளைச்சி வர்றதுக்கு. சூரியன் இருக்குது, ஆனால் சூடு இருக்காது. சூரியன் சன்லைட் மட்டும்தான் இருக்கும், ஆனால் சூடாக இருக்காது. மரம்லாம் பாருங்கள் எப்படி மரத்துலேயே கிளையெல்லாம். நேற்றுலாம் மரத்தில் எல்லாம் இலைக்கு பதிலாக பனியாக இருந்தது. அப்படியே கம்பளி வச்சு உடம்புல எப்படி இருக்கும் எல்லாம் முள்ளு அதேமாதிரி இருந்தது. எல்லா கலையிலும் சைடில் பூரா எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பாருங்க. ஆனால் இது வந்து வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும். நம்ம எப்படி ஃபோம் இருக்குல்ல, சோப்பு பண்ணுற அந்த மாதிரி தான் இருக்கும், வெயிட்லாம் இருக்காது. ஆனால் இது தொடர்ச்சியாக விழுந்துகிட்டே இருந்ததுன்னா அது டைட் ஆகி அப்படியே ஐஸ் ஆகி இதாகிடும். ஆனால் கீழே விடும்போது வெயிட் இருக்காது, வெயிட் இல்லாமல் தான் இருக்கும். எப்படி போகிறது ரோடு நடக்குது. இங்கே ரோடு வேலை பார்க்கலாம். ஷாப் கடைக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். கடைக்கு எதாவது இருப்பாங்க, கடை அந்த பக்கம் இருக்கு. மேக்ஸிமா இதுதான் போகிறோம். சிக்னல் போயிட்டு வாக் இருக்குது, அதில் போய் தான் கிராஸ் பண்ணேன். நம்ம ஊரில் காக்கா இருக்குல்ல, அந்த காக்காலாம் இங்கே இருக்குதா இருப்பாங்க. நம்ம ஊர் காக்கா தெரியுதா? நம்ம ஊரில் உள்ள காக்கா இங்கேயும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து காக்கா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்டங்காக்கா நம்ம சொல்லுவோம், அண்டங்காக்கா சொல்லுவோம்ல, அந்த அண்டங்காக்கா மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் காக்கா இதுதான் நம்ம ஊரில் உள்ள காக்கா இங்கேயும் இருக்குது. அண்டங்காக்கா காக்கா நிறைய மாரி போகிறாங்க, நிறையா இருக்குது காக்கா. இங்கே மரத்தில் கூண்டுலாம் இருக்குது. கூண்டு தெரியுதா மரத்தில்? அதாவது காக்கா கூண்டு. வாங்க போய் காக்கா கூட்டில் முட்டை எடுக்கலாம். காக்கா நிறையா இருக்குது, நம்ம ஊர் காக்கா தான். ஊர்லாம் இங்கே சுத்தமான ஊர் தான்.
நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. இங்கே நீட்னஸ் எல்லாம் நீட்டமாக ஓகே தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளீன் சிட்டி. Car parking, shopping complex. இது பெரிய ஷாப்பிங் மாலுங்க, இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இது, அந்த கடைசி அந்த கடைசியும் இருக்குது. கொஞ்சம் சொல்லலாமா? நம்மளே வாங்கிட்டு நம்மளே பில் போட்டுக்க வேண்டியது தான். கடைகள் நமக்கு தேவையான பொருள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து நாம் வாங்கிக்க வேண்டியது தான். சரி, ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாருங்க, தக்காளி சின்ன சின்ன தக்காளி. நம்ம ஊர் காய்கறிலாம் ஒன்றும் அதிகம் இருக்காது இங்கே. அப்புறம் சரி, ஓகே, நண்பர்கள் முடிச்சுப்போம்.